ரசூலுல்லாஹ் என்று அவரால் எப்படி சொல்ல முடியும்? இவ்வாறான ஒரு கனவு உண்மையில் நடந்திருக்கிறதா? இது குர்ஆன் ஹதீஸின் படி இதை ஏற்கலாமா? நபிகளாரை கனவில் காண முடியுமா இல்லையா என்பது ஒரு சர்ச்சை. காண முடியும். கண்டவர் தான் ரசூலுல்லாஹ் என்று எப்படி அடையாளம் கண்டுகொள்வார்? நபிகளார் சொன்னார்கள். நபிகளார் என்ன சொல்கிறார்கள்? மன்ரானி ஃபில் மனாமி ஃபகத் ரானி ஃபைன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு பிசூரத்தி. யார் என்னை கண்டானோ அவன் என்னையே கண்டான். ஏனென்றால் ஷைத்தான் எனது உருவத்தில் வரமாட்டான். நபிகளார் என்ன சொல்கிறார்கள்? ஷைத்தான் எனது உருவத்தில் வரமாட்டான். எனவே நான் இப்போது ஒருவரை கனவிலே காண்பேன். நான் தப்லீக் இருக்கிறார்கள், நானும் கனவுல கண்டிக்கின்ற ரசூலுல்லாஹ்வை. அந்த காலத்தில் ஏனெங்கள் ரசூலுல்லாஹ்வை காண வேண்டும் என்ற ஆசை. ஆனால் இன்று வரமாட்டாரா, நாளை வரமாட்டாரா? சூரத்துல் முஸம்மிலை ஓதிக்கொண்டு படுத்தால் ரசூலுல்லாஹ் கனவில் வருவார் சொல்லி தருவார்கள். அதுக்காக ஓதிக்கொண்டு படுப்பது. அப்ப நான் ஒரு கோலத்தில் காணும், ஒவ்வொருத்தரும் ஒரு கோலத்தில் காண்பார்கள். ஆனால் நான் கண்ட உண்மையில் ரசூலுல்லாஹ் அல்ல. அது பிறகுதான் தெரிய வருது. எப்போது? ஹதீஸை படித்ததற்கு பின்னால். ஏன்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? எனது உருவத்திலே ஷைத்தான் வரமாட்டான். இப்போது என் கனவிலே வந்தவர் உருவம் இது ரசூலுல்லாஹ்வுடைய உருவம் தான் என்று நான் சொல்வதாயிருந்தால் நான் முந்தி ரசூலுல்லாஹ்வை கண்டிருக்க வேண்டும். உண்மையிலே ரசூலுல்லாஹ்வை நான் முன்னர் கண்டிருந்தால் மட்டும்தான் நான் கண்டது ரசூலுல்லாஹ் என்று நான் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். நபிகளாருடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அவர்களின் உருவத்தை எடுத்தால் அவருடைய உருவம் ரசூலுல்லாஹ்வுக்கு அவரை வச்சு பார்த்தால் வித்தியாசப்படுத்த முடியாத அளவுக்கு ஒத்துமைப்பாடு ஒன்று இருக்கு. ஒரு வித்தியாசம் இருக்குது. ஹசன் ரலியல்லாஹு உருவத்திலே ஷைத்தான் வருவான். ஹசன் உருவத்திலே ஷைத்தான் வருவான். வந்தால் கண்டவர் கூட சில நேரம் தடுமாறி போயிடுவான். ஒருவர் கனவு காணுகிறான். வெள்ளை விளையல் என்ற தாடி, முகம் பிரகாசிக்கிறது, சூரியனை போன்று பிரகாசிக்கிறது. பெரும் தலப்பாகை, 7 முழ தலப்பா, கையிலே தஸ்பீ மணி. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜமாஅத்திலே அவர் போகிறார். யாரோடு? ஹஸ்ரஜியோடு ஜமாஅத்திலே போவதை காணுகிறார். யார் காணுகிறார்? ஜமாஅத்தில் போன ஒருவர் இப்போது காணுகிறார். இப்படி கண்டால் இது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதா? அல்லது அவர் வந்து 7 முழ தலப்பாக இவருக்கு கட்டி விடுகிறார் கனவிலே. யார்? வந்த மனிதர் அவருக்கு தலப்பாகையை கட்டி விடுகிறார். அப்ப இவர் நினைக்கார், விடுந்து பார்த்தார் ரசூலுல்லாஹ் எனக்கு தலப்பாகை கட்டி விட்டார். அதனால் அந்த தலப்பாகை அவுக்காமல் கூட என்று சிலர் இருக்கிறார்கள். கனவில் கண்டாராம் என்று அங்கே பேசப்படுகிறது. சகோதரர்களே, கனவிலே ஒருவர் கண்டார். இது உண்மையிலே ரசூலுல்லாஹ்வா இல்லை ஷைத்தான்? ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெள்ளை வளல் என்ற தாடி இல்லை. அவர்களுக்கு மொத்தத்தில் அவருடைய முடியிலே நரைச்சது 20 சொச்சம் முடிகள் மட்டும்தான் அவருடைய தாடி முடியிலே நரைச்சிருக்கிறது. சஹாபாக்கள் ஒன்றையும் சொல்லாமல் விட்டுவிடவில்லை. அவருடைய நெஞ்சிலே முடி எப்படி இருந்தது அதையும் சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய கண்புருவம் எப்படி இருந்தது? 63 வயதிலேயும் வாலிபரை போன்று தோற்றமளித்த ரசூலுல்லாஹ் வெள்ளை விளையல் என்ற தாடியோடு வந்துவிட்டால் பிரகாசமாக வந்ததும் எங்கள் ஆக்கள் ஒளியை கண்டு மயங்கர்கள் அல்லவா? மயங்கினால் அது ரசூலுல்லாஹ் அல்ல, அது ஷைத்தான் என்று நாம் அடித்து சொல்ல வேண்டும். ஏன்? நபிகளார் சொன்னது என்ன? என் உருவத்தில் வரமாட்டான், என் பெயரில் வரமாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. என்னுடைய பெயரில் ஷைத்தான் வரமாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, எனது உருவத்தில் வரமாட்டான். எனவே கண்ட ஒருவர் உண்மையிலே நான் கண்டது ரசூலுல்லாஹ்வை தான் என்று சொல்வதென்றிருந்தால் அவர் முந்தி ரசூலுல்லாஹ்வை சரியாக கண்டிருக்க வேண்டும். கண்ட ஒருவரால் தான் நான் கண்டது ரசூலுல்லாஹ் என்று தீர்க்கமாக சொல்ல முடியும். இல்லை என்றால் அவரால் சொல்ல முடியாது. எனவே கனவு என்பது மனித குலம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக கையாளுகின்ற ஒரு விதம். அதனால் அவன் கனவிலே வெவ்வேறுபட்ட கோலத்திலே வந்து மக்களை வழிகெடுக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த காலத்திலே நாங்கள் கேள்விப்படுகிறோம், தரீக்காவாதிகள் என்ற ரசூலுல்லாஹ்வை காணுகிறார்கள்.
கபர் வலை வணங்குபவர்கள், தப்லீக் ஜமாத்தினர் ரசூலுல்லாஹ்வை காணுகிறார்கள், தௌஹீதில் இருக்கக்கூடிய சிலரும் ரசூலுல்லாஹ்வை காணுகிறார்கள். எல்லோரும் ஒருவருக்கொருவர் முரண்பட்ட கருத்தில் இருக்கிறார்கள். ஷிர்க் என்று இவர் சொல்வதை இவர் சுன்னத் என்று சொல்லிக் கொடுக்கிறார், ஈமான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். முரண்பட்ட கருத்தில் ஒருவர் காணுகிறார்கள், எல்லோரும் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். நீங்கள் கண்ட தோற்றத்தை சொல்லுங்கள் என்றால் நபிகளாருக்குரிய தோற்றம் அல்ல. அதனால்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு சந்தர்ப்பத்தில் கனவு ரசூலுல்லாஹ்வை கண்டதாக ஒருவர் சொன்ன போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முதல் நபிகளாருடைய தோற்றத்தை சொல்லுண்டார்கள். இந்த ஹதீஸை அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் ஹஸன் என்று சொல்கிறார்கள். அதில் ஒரு ராவியிலே சிறு சிக்கல் இருக்கிறது. அதை கேட்டுவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? நபிகளாரை நேரில் கண்டவர் தான் இப்னு அப்பாஸ். இவர் சொல்லுகின்ற அந்த வர்ணனையும் உண்மையான ரசூலுல்லாஹ்வுடைய அமைப்பு ஒன்றா இருக்குதா என்று பார்த்துவிட்டு சொன்னார்கள், நீ நேரடியா கண்டாலும் இதைவிட கூட சொல்ல மாட்டாய் என்று சொல்கிறார்கள். அப்ப கண்ட ஒருவர் தான் சான்று பார வேண்டும். பின்னர் காண்கின்ற ஒருவருக்கு நீங்க ரசூலுல்லாஹ் தான் கண்டிருக்கல என்ற சொல்லுகிற அங்க அடையாளம் எல்லாம் அவருக்குத்தான் இருந்தது. இது எல்லோரும் ரசூலுல்லாஹை காண்பார்கள். சூரத்து முஸம்மில் ஓதினால் வந்துடுவார். எனவே இவ்வாறான மூட நம்பிக்கைகள், இஸ்லாத்தை பற்றிய தெளிவான அறிவு இல்லாதால் எங்களிடமும் இருந்தது. ஆனால் எங்களிடம் இருந்த அடிப்படை அதை அல்லாஹ் சரியாக தந்திருந்தான். உண்மையான குர்ஆன் சரியான ஹதீஸ் என்றால் பின்பற்ற வேண்டும். எனவே நாங்கள் இருக்கின்ற கொள்கை அதற்கு புறம்பாக ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டால்